வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் கட்சியை நான் பார்த்ததில்லை. 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளையும் டெபாசிட்டும் இழந்து முடிவுகள் வெளியாகி ஒரு மாத காலம் பக்கம் போது கட்சியை மேம்படுத்த ஒரு கூட்டமும் நடத்தாமல், மீட்டிங்ஸ் எதுவும் பெருசாக போடாமல், மறுபடியும் அந்த கட்சியை சார்ந்த தலைவனும் கட்சியை சார்ந்த தலைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களும் விஜய் தான் காரணம்னு கடிச்சிட்டு இருக்காங்களே, என்ன சொல்ல. தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் படி 70,000 வாக்குச்சாவடிகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் 70,000 பேர் இருக்கணும். ஆனால் வெறும் 2,600 சொச்சம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மட்டுமே அந்த கட்சி வச்சுருக்காங்க. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் ஒரு கட்சியுடைய ஆணிவேர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், கட்சியின் தலைவனுக்குமே தெரியும். ஆனால் எந்த அக்கறையும் இல்லாமல் விஜய் அவர்களை மட்டும், புதிதாக வருபவர்களை மட்டும் எதிர்த்து ஒரு கட்சி அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எந்த கட்சி, யார் காரணம்? இதெல்லாம் சொல்லணுங்கிற தேவையில்லை. பட் அந்த கட்சிக்கு ஒரு பகுதியான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த பதிவு நான் போடுறேன். பாய்.